ஹலோம்மா, நான் இங்க கோயிலுக்கு கீழே வந்துட்டேம்மா. நீங்க கீழே வாங்க. வந்துட்டியப்பா கதிரு? இதா இப்ப வந்துடுறேன்ப்பா. குட்டி பாப்பா சிரிக்கு. அடி கண்ணா, தங்கச்சி பாப்பாக்கு ஸ்டார் கொடுக்கணும், சரியா? சரிப்பா. மன்னர் வெட்டி கட்டி மத்தினி மனசுல அம்பு விட்டா மத்தினி கண்ணாடி மாட்டிக்கிட்டு என்ன பார்த்து நச்சுன்னு கண்ணடிச்சா கையெல்லாம் பிஞ்சு இப்போ மத்தினி கரையில துண்டிக்கிட்டா மத்தினி கையில கட்டிக்கிட்டு மூளையில கட்டில காட்டிக்கிறான் கல்யாண புதுசுல வாசம் தான் பூச்சுவேன் ஓசையில சுச்சில ஒட்டி மடியில நான் மடிஞ்சிட்டேன். போலாம்ப்பா கதிரு. அங்க கோயில்ல சரியான கூட்டம், அதான் இறங்கி வர்றதுக்குள்ள நேரமாயி போச்சு. பா கதிரு. ஆமா, வந்துட்டீங்களாம்மா? இலை, நான் வந்து 10 நிமிஷம் ஆகுதுடா. நீ என்னத்த கனவு கண்டுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, வாங்க வண்டியில இருங்க, போலாம். என்ன பிள்ளையா போ. டே முகிலே, இந்த நீ ஒரு வாய் வாங்கு. என்னது வேண்டாமா? டேய், ஒரு இட்லி கூட சாப்பிடல, ஒழுங்கா ஒரு ஆ வாங்கு. என்னது சாம்பார் உரைக்குதா? டேய், உன்னை விட சின்ன பாப்பா நிலா குட்டி, அவளே அழகா சாம்பார் தொட்டுக்கிட்டு சாப்பிடுறா, உனக்கு உரைக்குதா? இந்த நிலா செல்லம், நீங்க வாங்கிக்கங்க. அங்க பாரு நிலா குட்டி என்ன அழகா சாப்பிடுறான்னு. நீயும் இருக்க பாரு முகிலே. முகிலே, இப்படி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் அடிச்சிருவேன் பாத்துக்க. இந்த புடி ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டா போதும், அதுக்கப்புறம் வேண்டாம், ஒழுங்கா ஆவாங்க. அஞ்சலி, என்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கியா? ஐயோ ஆமாங்க, நிலா குட்டி அழகா சாப்பிட்டுக்கிறா. ஆனா இந்த முகில் பையன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு ஒரு இட்லி ஊட்டுறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆகுது. என்னடா முகிலு, சாப்பிட்டதுனடா பெரிய பையனா வளர முடியும். சரி சரிடா. அம்மா, இது என்னங்க ஸ்டார் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஏன் அஞ்சலி, இன்னைக்கு கிறிஸ்மஸ்ல, அதான் எல்லா இடத்துலயும் அழகழகா கலர் கலரா ஸ்டார் வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. அதான் சரி, நம்ம வீட்லயும் 4 குட்டீஸ் இருக்காங்களே, ஸ்டார் வச்சு விளையாடட்டும்னு வாங்கிட்டு வந்தேன். சரிங்க, ஸ்டார் ரொம்ப அழகா இருக்கு, லைட் எல்லாம் எரியுது, நம்ம வீட்டுக்கு முன்னாடி மாட்டலாங்க, அழகா இருக்கும். ஆமா, நம்ம முகில அப்படியே இத வாசல்ல மாட்ட விட்டுருவான் பாரு. டேய் டேய், இருடா, உனக்கு இல்லாததா இந்தா. நிலச்சலத்துக்கும் வேணுமா? இருங்க இருங்கடா, உங்களுக்கும் இருக்கு, இந்தாங்க. விளையாடுறதுக்கு ஸ்டார் கிடைச்சிருச்சா? இனி 2 பேருமே சாப்பிட்ட மாதிரி தான். சரி போதும் விடு அஞ்சலி, குழந்தைங்களுக்கு இப்படி ஒரே இதா உட்காந்து ஊட்டணும்னு இல்ல, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா போதும். சரிங்க, சரி அந்த 2 ஸ்டார் கொடுங்க. அது மோனிக்கும் மைனாக்கும் உள்ளதுல, இங்க வச்சா இவங்க 2 பேரும் எடுத்து அதை ஏதாவது உடைச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க வேற வேணும்னு அழுவாங்க. நான் அதை கொண்டு போய் உள்ள வைக்கிறேன், தாங்க. இந்த அஞ்சலி. சரி பசங்களா, சமத்தா விளையாடுங்க. சரிம்மா, நான் கொஞ்சம் தோப்பு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா கதிரு. அமுதா, மடி அமுதா,
உள்ள எதுவும் வேலையா இருக்கா போல. எங்க அமுதாவை இங்கேயும் காணோம். பின்னால பக்கம் இருக்காளோ? என்ன இங்கேயும் காணோம்? எங்க போயிருப்பா? ஒருவேளை கதிர் நம்மள கூப்பிட பழனிக்கு வரணும்னு சொல்லிட்டு அமுதாவை கொண்டு அவ அக்கா வீட்டில் விட்டுட்டு வந்திருப்பானோ என்னவோ. அப்படிதான் இருக்கும். தனியா விட்டுட்டு வர வேண்டானே அக்கா வீட்டில் விட்டுருப்பான். ஆனா கதிர் நம்ம கிட்ட அமுதா அங்க இருக்கான்னு எதுவும் சொல்லலையே. சரி, தோப்புக்கு போற அவசரத்துல சொல்ல மறந்துருப்பானா இருக்கும். தோப்புல இருந்து வரும்போ கூட்டிட்டு வருவான். என்னப்பா முகிலே? அது பேட்டரி தீர்ந்திருக்கும் போலடா முகிலே. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அது எரிய வைக்க முடியாதுடா. டேய், லைட் வேணும்னா நான் என்னடா பண்றது? சரி, இப்போதைக்கு இதை வச்சு விளையாடு. நாளைக்கு அப்பா வரும்போது வேற லைட் இருக்க ஸ்டார் இருந்தா வாங்கிட்டு வரேன், சரியா? என்னப்பா கதிரு, நீ மட்டும் வர, அமுதாவை கூட்டிட்டு வரல? என்னம்மா சொல்றீங்க? அமுதா வீட்டுல தானே இருக்கா? என்னது, வீட்ல இருக்காளா? ஏப்பா கதிரு, அமுதா வீட்ல இல்லப்பா. நான் கூட நீ என்ன கூப்பிட பழனிக்கு வரையில அவளை கொண்டே பட்டு வீட்ல விட்டுட்டு வந்திருக்கேன்னு நினைச்சேன். என்னம்மா சொல்றீங்க? அமுதா வீட்டுல இல்லையா? ஐயோ ஆமாப்பா, நான் வந்ததுல இருந்து அவ வீட்ல இல்ல. சரி, அவ பட்டு வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு தான் நானும் பேசாம இருந்தேன். நீ வரும்போது கூட்டிட்டு வருவேன்னு நினைச்சேன். ஐயோ இல்லம்மா, நான் எங்கேயும் கொண்டு விடல. நான் உங்களை கூப்பிட வரும்போது கூட அமுதா வீட்டுல தாமா இருந்தா. சரி, ஒருவேளை நீ என்ன கூப்பிட வந்ததுக்கு அப்புறம் என்ன அவ அக்கா வீட்டுக்கு போயிட்டாளா என்னன்னு தெரியலையே. போய் பட்டு வீட்ல ஒரு போய் பார்த்துட்டு வா கதிரு. சரிம்மா. பட்டுக்கா. யாரு? அட வாங்க மாப்பிள்ள. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அமுதா வரல? என்ன இவங்க அமுதா வரலையான்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. அப்போ ஒருவேளை அமுதா இங்க வரல போலயே. மாப்பிள்ள, அமுதா வரலையான்னு கேட்டேன். அது இல்ல பட்டுக்கா, அமுதா வீட்டுல இருக்கா. நான் தோப்புக்கு போயிட்டு வந்தேன், அதான் வர்ற வழியில சரி உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா தம்பி? சரி வாங்க, உள்ள வாங்க. இல்லக்கா, வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அப்புறமா அமுதாவையும் கூட்டிட்டு வரேன்க்கா. சரி மாப்பிள்ள. அமுதா, அமுதா, எங்க போன அமுதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் உங்க கதிர்வேல் அமுதவள்ளி. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என்னோட சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். எங்களுக்கு நீங்க இந்த அளவுக்கு அன்பையும் ஆதரவையும் கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாரும் கதிரை பிடிக்கும், அமுதாவை பிடிக்கும், கதிரோட ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லும்போது உண்மையாவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு.
உங்க எல்லாருடைய அன்புக்கும் நாங்க எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது பத்தாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு அன்பை கொடுத்துருக்கீங்க. இன்னும் மேலும் மேலும் உங்க அன்பையும் ஆதரவையும் எங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. வீடியோவை உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பத்தின கருத்து எதுவா இருந்தாலும் அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது உங்க எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரி ரொம்ப சந்தோஷமாவும் மனசுக்கு நிம்மதியாவும் இருக்கு. இன்னும் எங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நாங்க நாளைக்கு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ்.